நம்ம இன்னைக்கு குஜராத் ஸ்பெஷல் பக்கர்வாதி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா மொறுமொறுவாக காரசாரமான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். இதனுடைய ஃபேவரட்டான ஸ்நாக் ரெசிபி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கடையில் கிடைக்கிற டேஸ்ட் வரதுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஓமத்தை உள்ளங்கையில் வச்சு நல்லா இது போல் திருகி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது சேர்த்தாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு மைதா மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெயோட சூடு லேசாக குறைஞ்சதுக்கப்புறமா கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் மாவோட எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நல்லா இது போல் பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து அழுத்தி பிடிக்கும்போது ஒரு ஷேப்புக்கு அது வரணும். அப்படி வரலைன்னா நீங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் மாவு எடுத்து நல்லா இறுக்க பிடிச்சிக்கோங்க. அது ஒரு ஷேப்க்கு ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து விடும்போது ஈஸியாக உதிரணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நம்ம சுடுதண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நார்மலான பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்ல சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. நீங்கள் 2ஆக பிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த மாவில் நீங்கள் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் ஏற்கனவே அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் பக்கர்வாடி நல்ல மொறுமொறுவாக வரும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு புளி சட்னி செய்யணும். அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து இது போல் ஒரு பேனில் சேர்த்துருங்க. அதுக்கடுத்து ஒரு அச்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அச்சு வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நுணுக்கின வெல்லம் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இது போல் கொதித்து வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க வெல்லம் புளி இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா, அதாவது வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா இது போல் மசிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட மேஷர் இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா கூட நீங்கள் கை வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா மசித்ததுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டிடுங்க. ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ அந்த புளியில் இருக்க பேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கீழே இறங்கி வந்துடும். இந்த சட்னி புளிப்பு, இனிப்பு, உரப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு புது வித டேஸ்ட்டை கொடுக்கும். இது நார்மலாக நம்ம பானிபூரி அதுக்கப்புறமா தஹி பூரியிலலாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, இந்த ரெசிப்பிலையும் இந்த சட்னி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த புளியை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இந்த சட்னியை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட நம்ம இப்போ மசாலாஸ்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது ரெண்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மேல் மாவுலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், புளி சட்னி தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்.
அடுத்து நம்ம ஒரு மசாலா பவுடர் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து அதிகமாக தான் சேர்க்கணும், அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா வதக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பியல் கூட யூஸ் பண்ணலாம், நான் வந்து வெள்ளையல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது இந்த அளவுக்கு தான் அரைப்படும். நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் வந்து கொப்பரை தேங்காயாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்னு கடையில் கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், 1 ஹவராக நம்ம ஊற வச்ச மாவு நல்லா ஊறிருக்கு. இந்த மாவை இப்போ மறுபடிக்கும் கை வச்சு நல்லா மசிச்சு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாவு நல்லா சாஃப்டாகும். அப்போ நம்ம பக்கர்வாதி நல்லாவே மொறுமொறுவாக ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு உருட்டுவோம்ல, அந்த மாதிரி. அதை வந்து இது போல் ஒரு பூரிக்கட்டையில் வச்சுட்டு நல்லா திரட்டிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல ஒல்லியாக திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் அன்ஈவனாக இருக்க ஓரங்களை இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு கத்தி வச்சுட்டு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க புளி சட்னி இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவைப்படும். எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு திக்கான லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஓரங்களை இது போல் பெருவிரல் வச்சு நசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது போல் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டி பிடிக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதில் தண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்லாம் பண்ணாதான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை சேர்த்துருங்க. எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு லேயர் நல்ல ஒரு திக் லேயராக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அமுத்தி விட்டு லெவல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி. நம்ம அப்ளை பண்ணியிருக்க புளி பேஸ்ட்டில் இந்த மசாலா நல்லா ஒட்டி வரும். ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள் தூவிக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை டைட்டாக இது போல் ரோல் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக அமுக்கிடக்கூடாது. இப்போ இதை நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா மறுபடிக்கும் அதில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது போல் அமுத்தி விட்டுருங்க. இந்த கார்னர் இருக்குல்ல, அதை நல்லா இது போல் அமுத்திடுங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் இது போல் விட்டுறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா அப்படியே எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பிரிஞ்சு போயிடும். நல்லா இது போல் ரோல் பண்ணதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. உள்ளே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஸ்டஃபிங் தெரியுதில்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம மாவு கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிருந்தோம்னா ஸ்டஃபிங்கும் மாவும் ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்கும். ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் கட் பண்ணிட்டு வச்சிடலாம். கட் பண்ண பீசஸை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக ஒரு விரல் வச்சுட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க போதும். இது எதுக்காக பண்ணுறோன்னா நல்ல ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக. அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்து ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கர்வாடியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடனேவே கரண்டி வச்சு கிளறக்கூடாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மொறுமொருவான டீ டைம் ஸ்நாக் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டு 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் இனிப்பு, புளிப்பு, உரப்பு, காரம் எல்லாமே இருக்குது. அதனால் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு திரட்டி புளி பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து பவுடர் தூவிட்டு நல்லா உருட்டிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், 2வது பேட்சும் தயாராக இருக்குது. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளெல்லாம் நல்ல லேயராக ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்ல மொறுமொருவாக ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கர்வாதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.